ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா என்ன வீடியோ அப்படின்னா ஒன் டே ஆஃபில் வந்து என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லா நர்சஸுமே ஒன் டே ஆஃப்னாலே என்ன பண்ணுவோம்னா க்ளீனிங்கு, வாஷிங், அதுக்கப்புறம் ஸ்கின் கேர் ரொட்டீன், ஹேர் கேர் ரொட்டீன், எல்லா ரொட்டீன்ஸும் நம்ம எப்போ பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஆஃபில் தான் பண்ணுவோம். ஸோ அதுதான் இன்றைக்கி வந்து என்னோடய ஆஃபில் என்னெல்லாம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதான் ஒரு விலாக் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பயங்கர ஹாட்டு, கிச்சனுக்கு போனாலுமே என்ன ஆகுதுன்னா பயங்கர ஹீட்டாக தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வீடியோஸ் தான் ஃபுல்லாக இன்றைக்கி வந்து ஒன் டே விலாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹீட் இப்போ ஸ்டார்ட் ஆகிட்டு, ஸோ அதனால் ஆப்பிளும் ஆரஞ்ச் ஜூஸை எடுத்துகிட்டு அது ஜாரில் என்ன பண்ணிட்டேன், அதுக்கு ஆப்பிள் கட் பண்ணி ஆரஞ்ச் ஜூஸும் வச்சுட்டு உப்பு வேறு நம்ம கோல்டு வாட்டர் இவ்வளோ தான். இனி இது அரைக்கைக்கு ரெடி ஆகணும். ஸோ நம்ம ஒரு சைடில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரைஸையும் வந்து வடிக்கிச்சு எல்லாம் முடிச்சு வச்சாச்சு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கருவாடு ஊர்லேருந்து கொண்டு வந்த கருவாடை என்ன பண்ணிவிட்டேன், நல்லா கழுகிடணும். கருவாடு பார்த்திங்கன்னா நம்ம இதில் ஹாட் வாட்டர் இருக்குது தெரியுமா, அதில் போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு நான் கழுகி எடுத்துகிட்டு உப்பு, மசாலா பொடி, நான் வீட்டிலேருந்து அரைச்சிட்டு வந்த மிளகா பொடி தான் போட்டிருக்கேன். வேறு ஒரு இன்க்ரீடியன்ஸுமே இல்லை. இதை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணால் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா பருப்பு கறி, சாம்பார் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஸோ இப்போ நமக்கு அது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த எனர்ஜி ட்ரிங்கை தான் குடிக்கிறது. ஒரு கிளாஸ் குடித்தாலே கம்முன்னு இருக்கும் நம்மளோட ஸ்டொமக்கு. எம்டி ஸ்டொமக்கில் குடித்தாலும் நல்ல ப்ரோட்டீன்ஸு, மினரல்ஸ் எல்லாமே கிடைக்கும் நமக்கு. ஸோ வந்து என்ன கறி வைக்கலான்னு யோசித்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. ஆஃப்னாலே நான் இப்படி தான் பண்ணுறது. ஸோ இது லோபியான்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். நம்ம வந்து தட்டைப்பயிறு, வன்பயிறு அப்படி இப்படின்னு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு பாஷையிலையும் நம்ம பேர் வச்சுருக்குறோம். ஸோ இது வந்து தட்டைப்பயிறுன்னு சொல்லுவாங்க எங்கள் நாகர்கோயிலில், இல்லாட்ட காரமணின்னு சொல்லுவாங்க சிலவங்க. ஸோ இதை என்ன பண்ணலாம், ஊற போடணும். அதாவது 8 ஹவர்ஸே நம்ம ஊற போட்டு எண்ணெய் வேக வச்சு உப்பு மட்டும் போட்டு வேக வச்சு எடுத்தாச்சு. ஸோ இன்னொரு இதில் பார்த்திங்கன்னா ஃப்ரை பேனில் கொஞ்சம் எண்ணெயும் பொட்டேட்டோவை ஸ்லைஸாக பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. குக்கர் வச்சுட்டு எண்ணெய் நம்மளோட ஸ்பைசஸ் எல்லாம் போட்டாச்சு. இதில் வந்து நான் காஞ்ச மிளகா போட்டால் எனக்கு டேஸ்ட்டுக்காக வேணும் அப்படிங்கிறதுக்காக. சரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஆனியன் இவ்வளோத்தையும் ஸ்டார்டேஜ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு பண்ணிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து பொட்டேட்டோவும் என்ன பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி வச்சாச்சு. இது நல்லா ஷார்டேஜ் பண்ணி நல்லா பொன்னிறமாக நமக்கே தெரியும் ஒரு கிளாஸி இதாக வரும்போது நான் என்ன பண்ணுவேன், டொமேட்டோவும் போட்டாச்சு. டொமேட்டோவும் போட்டு அதுவும் அந்த டொமேட்டோ இது எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு ஜூஸஸ் பதம் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும், மசாலாஸ்லாம் ஆட் பண்ணணும். இது வீட்டில் அரைச்சிட்டு வந்த குழம்பு பொடி. ஆக்சுவலி எங்கள் மாமி வந்து இது அரைச்சிட்டு வந்தாங்க. அரைச்சி தரும்போதே சொன்னாங்க மட்டன் இது சிக்கன் குழம்பு எல்லா குழம்புக்குமே வைக்கலாம், ஃபிஷ்ஷுக்கு மட்டும் வேண்டான்னு சொன்னாங்க. ஸோ இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது. ஸோ இதெல்லாம் சாண்டேஜ் பண்ணிவிட்டு ஸோ அதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு என்ன பண்ணிவிட்டு சாண்டேஜ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்ச அந்த லோபியாவையும் இதுக்குள்ளே போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீ என்ன பண்ணுங்க, நல்லா பாயில் பண்ணி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ குக்கர் போட்டு நான் மூடி பண்ணி வச்சாச்சு. ஒரு 5 விசில், அதாவது இது ஆல்ரெடி வெந்தது பார்த்திங்களா. ஸோ 2 or 3 இது போதும். ஸோ ஒரு சைடில் என்ன பண்ணிவிட்டேன், முட்டையை வந்து நல்லா ஒரு முட்டை எனக்கு ஒரு ஆளுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு முட்டையை என்ன பண்ணிவிட்டேன், முட்டை, தேங்காய், ஒரு வெங்காயம் அடித்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பச்சை மிளகா இவ்வளோ தான் போட்டு முட்டையை ஆம்லேட் போட்டாச்சு. தலைக்கு ஹென்னா வைக்கலான்னு சொல்லிட்டு ஹென்னாவும் வச்சாச்சு. ஸோ நம்ம சாப்பிட்றதுக்கு உட்காரலாம். ஹென்னா வந்து நான் மோஸ்ட் ஆஃப் என்ன பண்ணால் 6 or 7 ஹவர்ஸ் தலையில் ஹென்னா வைப்பேன். அப்போ தான் நல்லா இது வந்து க்ரோத்துக்கு, ஹேர் ஃபால் இதுக்காகவும் க்ரோத்துக்காகவும். ஸோ நமக்கு வாக்கிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ என்ன பண்ணுவேன்னா வாக்கிங்க்கும் போவேன். கொஞ்சம் அப்படி நடந்துட்டு வந்தால் தான், நம்ம நடக்காமல் ரூம்குள்ளேயே உட்காரும்போது என்னென்னா நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் ஒன்றும் நடக்காது. ஸோ சாப்பிட்டாச்சு, நம்ம வந்து நடக்கவும் செஞ்சாச்சு. நடந்துட்டு எடுத்துகிட்டு தான் ஸ்கின் ரொட்டீன் வந்து என்னெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னா மெனிக்யூர், பெடிக்யூர் எல்லாமே நான் என்ன பண்ணுவேன் இதில் தான் பண்ணுறது. ஸோ என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹேர் கேர் ரொட்டீன் எல்லாமே ஒரு டே ஆஃப்லவே நல்லா பண்ணி எடுத்துடலாம். ஸோ என்னோடய ஃபேஸும் பார்த்திங்கன்னா ஃபேஷியல்லாம் பண்ணி சூப்பராக இருந்துச்சு. இனிமேல் பார்த்திங்கன்னா சினிமா பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பார்க்கனா என் ரூம்லேயே சினிமா பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி தான் அடுத்த வீடியோவில் செகண்ட் vlog